Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சிங்கப்பூருக்கு மாட்டு வண்டி மாடு கொண்டு வருவத பிளான். ஆனா ஃப்ளைட் ஏத பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி பண்ண ஒரு நடிகை யாருன்னா அது ஞானத்தை இருக்கா. ராமராஜன் நீங்க மக்கள் உச்சரிக்கிறாங்கன்னா அவருடைய தீர் அவருடைய பாடல்கள் என்னை வளர்ச்சிட்டு கூட எல்லா நடிகர்களும் எனக்கு கடமைப்பட்டிருந்தாலும் அதை மீறி தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுறாங்கன்னா அது இளையராஜா அமைத்து கொடுத்த பாட்டு. வெள்ளித்திரையில் மீண்டும் வெள்ளி விழா நாயகன். வெரி ஹாப்பி. இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க தி லெஜெண்டரி மிஸ்டர் ராமராஜன் சார். வணக்கம். வணக்கம். நக்கீரன் ஸ்டுடியோக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கும் மகிழ்ச்சி. நக்கீரன் ஸ்டுடியோட பேசுறதுலாம் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். வணக்கம். கரகாட்டக்காரன் இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய கமர்ஷியல் ஹிஸ்டரியை மாற்றி அமைச்ச படம். வெகுஜன மக்கள் தியேட்டர்ல வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு திரைப்படத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டாடின ஒரு படம். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கான நிறைய விஷயங்கள் நிறைய நினைவுகளாவே இருக்கும். அந்த டீமே நல்லா இருக்கும் சார். நீங்க கனகா மேம், கவுண்டமணி அண்ணன், செந்தில் சார், கோய் சர்லா மேம், ராஜேஷ் சார், இந்த மாதிரி பலருடைய ரீயூனியனா இந்த படம் இருக்கும் சார். அதனுடைய சில நினைவுகளை நீங்க எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ரீவைண்ட் பண்ணி காட்ட முடியுமா சார்? அது எங்க ஊர் பாட்டுக்கார ஷூட்டிங்லே நாங்க தங்கியிருந்த எங்க ஊர் பாட்டுக்கார ஷூட்டிங்ல அரிமாவட்டம் தங்கியிருக்கும் போது ஒரு நாடகம் போடுறாங்க. அப்போ நான் ஒரு ஃபேமஸ் ஆகிறது ஒரு படத்தை இருக்கு அமரநாத் திரும்பில ராஜானந்த தம்பி. அப்போ நாடகங்களை தலைமை கூப்பிட்டாங்க. தலைமை கூப்பிட்டு நானும் அமரன்னு என் பையன் அஸ்டன் ஜாலிபாக உட்காந்துருக்கோம். அதை ஆரம்பிச்சுட்டு கிளம்பும்போது அனைவரும் ஒரு நிமிஷம் உட்காருங்க பபுன் கம்மி பார்த்து போகணும் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் நாடகம் நிறைய பார்த்துருக்கேன். உட்கார சொன்னேன். உட்காந்து பாசிக்கும் போது இந்த மாதிரி அது கொஞ்சம் ஒரு டபுள் மொழியில் பேசுவாங்க. பபுன் கம்மி இருக்கு நேரத்தில். அதுக்கப்புறம் நாரதர் வந்தோன்னா கதை மாறி போயிடும். அது செமேசம். அப்போ அவர் பேசுவார், என்ன கண்ணா இவ்வளோ இதாக பேசுகிறாங்க அப்படின்னு. இதுவாக பேசுகிறாங்க. நீங்கள் வேறு கரகாட்டம் இதை விட மோசமாக இருக்கணும். 10 மணிக்கு கரகாட்டான்னு நீங்கள் பாட்டுக்கிற மாதிரி கரகாட்டுக்கிறச்சே பெரிய விஷயமா இருக்குங்க. இது வரைக்கும் முழு படம் ஹீரோயின் வந்துடுறாங்க நல்லா தெரியும். நான் அதுதான் இன்றைக்கி நேற்று சொன்னேன். முகூர்த்தனன்ற படம் ஒரு கக்கூசில் போஸ்ட் விட்றேன் எங்கள் ஊரில். அதில் ஜெய்சங்கர் கரை வச்சு நிற்பார். நான் பார்த்தேன், ஆஹா இன்னும் அது புதுசாக இருக்குது. ஜெய்சங்கர் சார் கரை வச்சுருக்காரு. ஓடி போய் தேட்டருக்கு போய் பார்த்தேன். அதில் கொஞ்சம் தான் ஆடுறாரு. ஃபுல்லாக வந்து வரலை. கரகாட்டம்ன்றது பார்க்க முடியும் யாரும். அவர் ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஆஃபீஸர்ஸோ உயர்தர மக்களோ உள்ளே பார்க்கனா அது 10-11 மணிக்கு ஆரம்பித்து நைட் 2-4 மணி ஆடுறது. அது ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம் பண்ணணும். அதனால் அந்த கலரை பண்ணி தில்லாரம் போன மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அண்ணன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க அண்ணன் பண்ணிட்டாரு. இடையில கொஞ்சம் லேட்டாச்சா சொன்னேன் பண்ணுவாங்கண்ணா அப்படின்ட்டார். அப்புறம் அதில் வந்து நிறையா அதாவது அந்த படம் வந்து நான் அமரண்ணே, நான் கவுண்டரண்ணே, செந்தில் சார் ரொம்ப ஒரு ஷூட்டிங் மாதிரி இல்லை சார். ஒரு ஃபேமிலியில் ஒரு விழா தீபாவளிக்கு பொங்கல் கொண்டாடுற ஜாலியாக இருப்போம். அவர் வாடகைண்ணா ஓய் எடுக்கண்ணா கூடு அப்படி சார் ஃப்ரீயாக இருப்பார் சார். ஒரு நாள் கூட அந்த படத்துக்கு ஒரு காட்சி இப்படி வரணுமே அப்படி எதுவுமே திங்க் பண்ண கிடையாது. நாங்கள் அப்படி போடுவோம். அப்படி வாங்கிட்டு போய் உட்காந்து ஜோகடிப்போம். கம்மி உட்காந்துப்பார். அவர் மாற்றி ஒரு கேஸ்லாம் போனோம். அந்த டயர் கண்ட பக்கம் சிரிச்சு நல்லா இருக்குன்னு அப்படியே பார்த்தேன். ஒரு ஒரு திருவிழா வீட்டுக்கு திருவிழா மாதிரி அப்படியே விளையாடுற மாதிரி விளாண்டான். அது இந்த அளவுக்கு போகும் தெரியுது. ஓகே, அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். படம் கண்டிப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக அண்ணன் வந்து சூப்பராக. அதுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து அதனுடைய கதை ஓட்டங்களும் அந்த கனகான்ற ஒரு கேரக்டரும் அந்த ரியல் கரகாட்டக்காரன் ஏன் பார்க்க ஒரு இது இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டிங் வந்து முட்டு கொடுத்தது. பிறகு எப்படி இவர் ராதார வேணனையும் பாஸ்கர் எனக்கு முட்டு கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி கரகாட்டில் இந்த பக்கம் கவுண்டமணி செஞ்சாலும் இந்த பக்கம் ராஜானனை வந்து அப்படியே தூக்கி அழகாக நிப்பாட்டினாங்க. பாட்டுக்கு பாட்டாச்சு, காமெடி ஆச்சு, கதாச்சு, அடிச்சாங்க. எல்லாம் காமெடி போய் எல்லாருக்கும் போய் திடீர்னு அடிச்சா பாருங்க மாறி எம்மா அப்படி வச்சு அவளை வேறு சாமி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த காமிய கலை படங்களில் வந்துங்க நீங்கள் என்னதான் மாறினாலும் இந்த இயற்கை மாறாது. நிச்சயமா சார். பொய்யாலும் நீங்கள் தடுக்க முடியாது, மழையை தடுக்க முடியாது. நீங்கள் எந்த ஜென்ரேஷன் என்ன விஞ்ஞானம் வந்தாலும் மழையை பெய்யும் போது சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுது, ஆஃப் பண்ணால் நின்றுது. அது மாதிரி புயலும் மழை காற்று எதுவுமே செய்ய முடியாது. அது இயற்கை மீறி வாழ்க்கையே கிடையாது. அது கட்டுப்பட்டு ஆகணும் சார். அந்த சொப்பன சுந்தரி காரை இப்ப யார் வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த காரை யாரு சார் அங்க கொண்டு வந்தா? அது ஷூட்டிங் வர்ற கார். ஷூட்டிங் வர கார். அந்த ஷூட்டிங் வர கார் அங்கேருந்து வந்துச்சு. அந்த கார் தான் எடுத்தான். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஊரு விட்டு ஒரு ஃபாரின் பண்ணோம்ல. அப்ப அமரன் சொன்ன கண்ணா வா அப்படின்னு பாட்டு கட்டி போய் நான் குஷ்பா ஆடிக்கிட்டு இருந்தேன். ஒரு 8th ஃப்ளோர்ல வா கண்ணா அப்படின்னாரு. அவர் அப்பாஸ்ல 16-18 வண்டியில போட்டு காமிச்சாரு. ஸோ சிங்கப்பூர் போனோம்ல அண்ணன் படம் கெடுப்பாரு.
அந்த தந்தனந்தனந்தா சுத்தமே என்றால் அண்ணே ஐயோ ஐயோ சூப்பர் 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 அந்த படம் கேட்டேன் நான். அது மட்டும் இல்லைன்னா நம்ம மாட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு மாட்டு வண்டி வருவோம் எப்படி வரும் ஏற்றிடலாம்ட்டாங்க. ஆக சிங்கப்பூருக்கு மாட்டு வண்டி மாடும் கொண்டு வரும் பிளான். ஆனா ஃபிளைட் ஏற்ற பண்ணிட்டேன். இல்ல அங்க வேட்டியோட சேர்த்து ஆனா ஒண்ணு சிங்கப்பூர்ல போய் வேட்டி கட்டி பண்ண ஒரு நடிகை யாருன்னா அது நானே தெரியல. நிச்சயமா சார். அதே மாதிரி அந்த வாழைப்பழம் இன்னும் 2 நாளா சேர்த்து கொடுத்திருந்தா அது வேற லெவல் காமெடி சார். அந்த மாதிரி ஸ்பாட்ல வேற என்னென்ன விஷயங்கள் சார் கவுண்டமணி சாரு செந்தில் சாரு அதான் இது கூட சொன்னேன். என்னன்னா அந்த படுத்திருப்பான் போது மோயின்னு கத்து வரணும்னா அவனை கிட்ட பிறகு சொல்லிட்டு செஞ்சிடேன். அவனை இப்படி திரும்பும்போது டக்குனு வகுத்து மிதிச்சிடுவேன். ஐயோ எந்த திந்தி பார்ப்பில்ல அது நம்ம ஸ்பாட்டில் பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் சோகம் உட்காந்துருப்பேன். இந்த கணக்கு நினைக்கும் போது அண்ணன் வந்து கொடுக்கும் தங்கச்சி அது வாங்க மாட்டேன். நான் குடிக்க பண்ணி குடிப்போம் அப்படின்னு வேணாம்னே வச்சுக்கணும் அப்படின்னு எடுப்பா அப்படின்னு கவுண்டருக்கு ஓரம் வைப்பார். நான் பேசிட்டே இருப்பேன். அப்போ நான் அம்மாட்ட ரைட்டை சொன்னேன். அண்ணே அவனை லைஸாக அப்படியே பேக்கில் எடுக்க சொல்லுங்கள் போய் விட்டு ஒரு உதக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே இருக்கும் ஃப்ரீமே. அது சண்டை ஏற்கனவே சண்டை வந்து சவுண்டு இருக்கும். இப்படியே இருக்கும்போது ஃபீல் பண்ணிட்டு நான் செஞ்சு நைஸாக வந்து அதை எடுத்து குடிப்பான். 8 வாரம் பார்த்துங்க அப்படியே அசல் உண்மையாக இருக்கும். அது இன்னைக்கு படம் பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வரும். ஆமாம் அதே மாதிரி டப்பிங் பேச செஞ்சிருந்தேன். அப்படின்னாப்புல முதல்ல கவுண்டர் பேச விட்டுருவாப்புல. ஏன்னா இவன் பேசிட்டானா அவர் திட்டி விடுவாரு. நீ அவன் வந்துருக்கேன் அப்படின்றவாரு. அதனால அவர் பேசணும் அப்புறம் பேச அப்படின்றாப்புல. நல்லா அதெல்லாம் ஜாலியா. ஏன்னா செஞ்சிடலாம் பக்கத்து ஒரு ரூம் எல்லா சொல்லிட்டு அவங்க ரூம் நான் ஒரு ரூம் ரொம்ப டேய் உங்களை மாதிரி சொந்தக்காரெல்லாம் ஊருக்குள்ள வரக்கூடாது வேலியெல்லாம் வெட்டி போட்டு வந்திருக்க. அப்போ எப்படி இருந்தா அக்கா சோத்த குட்டுக்கா மாமா பேசிட்டே இருப்பாருன்னு நீங்க எப்படி சார் சாப்பிட்ற விஷயத்துல? சாப்பிட்ற விஷயத்துல எப்பவுமே நான் வந்து ரொம்ப சேர மாட்டேன். அது நடிகன் ஆனதுக்கு அப்புறம் மேக்சிமம் ஃபுல் கட்டப்பட்டேன். எப்பவுமே இருப்பேன். அந்த அளவுக்கு அந்த பாடி வந்து என்னன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு எம்பி ஆகிற வரைக்கும் நான் கட்டாந்துருப்பேன் சார். எம்பி ஆனதுக்கு அப்புறம் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணேன். சொல்றேன் ஏன்னா சில பேர் படம் பார்த்தா ஒரு குறைன்னு சொன்னா அந்த வெயிட்டை சொல்லுவாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன். வெயிட்டு சொல்லுவாங்க. ஆனா நான் இப்படி இருக்கிறத பெருசு நினைங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு நான் உசலமணி மாதிரி இருக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். அதே ஒருத்தர் கொஞ்சம் வெயிட் குறைங்கினார். சார் சம்பளத்தை குறைச்சிட்டேன் வெயிட் குறையணும் ஏன்னா ஏகப்பட்ட ஆப்ரேஷன் அப்படின்னு அது மேலே அந்த வந்து என்னென்னா பாட்டு அகாடமியில் பார்க்கும்போது அந்த இது சாப்பிட்ற சீன் கொஞ்சம் உட்காந்தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. தலைவர் எம்ஜிஆர் படம் எங்கள் வீட்டு பிள்ளையில. அப்போ அது எங்கள் படம் ஜெய் டேஸ் 20 days அது அதிகமான படம் எங்கள் வீட்டு பிள்ளை. அதுக்கப்புறமா நான் வேலை பார்க்கும்போது ஓடின படம் ராஜா டூனேஷனில் உலகம் சுற்றுவாய்வன் 28 நாள் இது ரெக்கார்டு இருந்துச்சு. இது நம்ம படம் 70 days. அப்புறம் கூட மாதத்துக்கு போனால் பட முடியல. அந்த எங்கள் ஊர் பிள்ளை தலைவர் அந்த வீர எம்ஜிஆர் வந்து நல்லா தின்னு விட்டு அவர் மாட்டி விட்டு போயிடுவாங்க கோல எம்ஜிஆரை. அப்படி நல்லா அப்படி திரும்ப அப்படியே பயங்கரமாக அத்தனை தட்டுருக்கு. அப்படியே இதெல்லாம் பார்த்து இவர் வந்து அப்போ வந்து இது ஏதோ ஒரு சம்திங் அதை ஒரு ரசிகருடைய உணர்வை போய்க்கிறான்னு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்தேன். அது மாதிரி நானும் அதே மாதிரி வச்சு குத்துவேன். வடையில கவுண்டருக்கு லோக்கலையும் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த கை வழியா ஏன் தண்ணியில் தகையில் இருக்கு தண்ணி கையோட ரசம் ரத்தம் வச்சுக்க ரசம் அதெல்லாம் சும்மா அங்கே பண்ணி எனக்கு சான் பெரிய சீனாக வந்துருச்சு. அது எனக்கு இந்த சாப்பிட்றது வந்து தலைவருடைய இதாக இருக்கும். சரி இன்னொரு மிக முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு கால் உங்களுக்கு வருது பாய்ஸ் கார்டன்ல இருந்து. மறைந்த முன்னாள் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்கள் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்க கிளம்பி போறீங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படியே அதை கட் பண்ணோம்னா டெல்லியில எம்பியா இருக்கீங்க சார். ஜெயலலிதா அம்மா மறக்க முடியாத நிறைய தருணங்கள் இல்ல அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்னென்ன விஷயங்கள் சார் இப்ப நினைச்சாலும் ஜெயலலிதா அம்மா அவங்களை பத்தி ஞாபகங்கள் வரும்? நான் வந்து அரசியல் வந்து எதையும் எதிர்பார்த்து போகல. எனக்கு தெரியாது சார். அரசியல் தெரியாது. எனக்கு சினிமா தான். காலை எந்திரிச்சா திருப்பி தூங்குற வரைக்கும் சினிமா தான் சார். எத்தனை எந்திரிப்பேன் எழுந்திருப்பேன். ஆனால் சீக்கிரம் லேட்டாக படுப்பேன். சினிமா அரசியல் தெரியாது. ஆனால் அக்கேஷனாக வந்து இந்த தலைவர் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காருங்கள நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்து வியந்த அந்த சினிமா இந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரனில் இன்ட்ரோவில் டிசைன் கேட்பார் சங்கீத முரியன். என்னம்மா வேணாங்கிற மாடு மேய்க்கிறவனையா அவன் நம்பி யாருமா வருவா கல்யாணத்துக்கு அது மாடு மேய்க்கிற வரையும் அப்படின்னு இல்லைப்பா அவர் பாட்டு தான் எனக்கு உசுருன்னு சொல்லும். அதோட இறந்துடும். அது மாதிரி எனக்கு சின்ன வயசில் சினிமான உசுரு அவ்வளோதான். அரசியலில் யார் ஆண்டாங்க போனாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட நான் வந்து ஒரு அக்கேஷனாக வந்து ஒரு வாழ்க்கையுடைய தரம் மாறும்போது அதுக்கு டேட்டு கொடுத்தோம். அந்த டேட்டுக்கு வந்து உட்காந்து பெருமைப்படுத்தினவர் தலைவர் எம்ஜிஆர் அவர். ஸோ என்னென்னா அவர் இறந்தவங்க திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு சார். நம்ப மாட்டீங்க. மண்ணுக்கத்த பொண்ணு முதல் படத்துக்கு வந்து எனக்கு 2:30 மணிக்கு ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு பாட்டு அமரன் மியூசிக்கில் ஆனந்தம் இன்று ஆரம்பம்னு ஆரம்பம் 2 ஆச்சு சார். ஏவி சி தேட்டரில் எல்லாம் வெயிட் பண்ண மியூசிஷியன் வரல. நான் முதல் படம் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் என்னடா மியூசிக்கில் வரலையே அப்படின்னு என்னென்ன அமரன் என்ன ஆமாப்பா எழுந்தலப்பா மணி 2:30 ஆச்சு சார் 2:30 ஆச்சு சார்
எனக்கு பகுப்பகுன்னு கேட்டா முதல் கடிமை நான் போகிறேன் இப்படி இல்லைன்னு கேட்டால் என்ன நியூஸ் வருதுன்னா தலைவர் எம்ஜிஆர் இறந்துட்டார். ஐயோ என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி எல்லாம் பயந்துறாங்க. அப்போ நான் எஸ்என் அடிக்கி ஏற்றுட்டாரா இருக்காதியா, இறக்க மாட்டாரியா கண்டிப்பாக. அவர் கையால் நான் ஒரு அவார்டோ ஏதோ என் கையில் கொடுக்காம சாக மாட்டாருன்னு சொல்லி நான் எஸ்என் சொன்னேன். என்ன எனக்கு என் மனசில் அப்படி படுது. அப்படி இல்லை, அவரை நேரம் பார்ப்பேன். எந்த படத்துக்கும் ஏதோ ஒரு ஷீல்டோ ப்ரைஸோ வாங்காமல் போக மாட்டேன். எப்படியா எழுதப்படுற கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு கம்ப்ளீட்டாக. வளர்ந்தின்னு 84 வளர்ந்தின்னு அது மேட்டர் முடியுது. வந்தேன் அப்பா சமைச்சு கரெக்டாக 84 87 கையெழுத்து போக அவர் கையும் என் கையும் ஒன்றா இருக்குது. இந்த கையை தொடுறதுக்கு நான் அடி வாங்கியிருக்கேன். மேலூர் மந்த கோயிலுக்கு பிரச்சாரம் வரும்போது நடிகர் தலைவர் சுவாமிசார் வருவார், தலைவர் எம்ஜிஆர் வருவார். 2 பேருக்கும் சேம் கூட்டம். நீங்கள் இன்னைக்கு தான் ஸ்லாக்ஸுங்கிறீங்க, நான் லைஃப்லேயே ஸ்லாக்ஸ் பார்த்தேன். சின்ன பிள்ளை இருக்கும்போது எம்ஜிஆருக்கும் அதே கூட்டம், அதே மாடி, அதே மக்கள், அதே பெண்கள். சுவாமிசாருக்கும் அதே கூட்டம், அதே பெண்கள், அதே. ஆனால் தலைவர் சொன்ன இடத்த ஓட்டு போடுவோம். இதுதான் டிஃபரன்ஸ். நாங்கள் என்ன அவருக்கும் கூட்டம் அதே மாதிரி இருந்துச்சு, இவருக்கும் கூட்டம் அதே மாதிரி இருந்துச்சு. இன்னும் இவர் மட்டும் ஓட்டு போடுறோம் அந்த மாதிரி. அங்கே முன்னால் உட்காந்தா பார்க்கலாம், தலைவர் எம்ஜிஆரை பார்க்கலாம், சுவாமிசாரை பார்க்கலாம், எல்லாம் கரெக்டு. ஆனால் தொட முடியாது. எனக்கு தொடணும், தொட்டு போடணும். ஆதர்ச நாயகன் அவர் உங்களுக்கு சார் என்ன சார் அதெல்லாம் பார்த்து மிரண்டு போனதுனாலாம். அதாவது எல்லாரையும் பிடிக்கும், எல்லா நடிகளையும் பிடிக்கும். நீங்கள் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் சார், அதான் ரவிச்சந்திரன் சார்லாம் சார் நான் தேட்டரில் வேலை செய்ய பெயிண்டர் படம் மாத்திரம் சேஞ்ச் பண்ணுறேன். கணேஷ் தேட்டரில் பெயிண்டர் வரல, முதலாளி கேட்குற அம்பளாரி என்னடா பண்ணுறேன், நான் தெரியும் நான் எழுதிடுறேன். அப்புறம் புழு போட்டு கலக்குனேன், கலக்கி ஒட்டி போஸ்ட் ஓட்டிட்டு நாளை இன்று முதலும் போட்டு தினசரி 3-4 வேட்சும் போட்டு குட்டி எம்ஜிஆர் ரவிச்சந்திரன் எழுதுறேன். நான் எழுதுறேன் பெயிண்டிங்கில் தேட்டர் வேலை செய்யும்போது. அந்த ரவிச்சந்திரன் சார் வந்து வில்லன் ஆக்ட் பண்ணுறாரு, நான் டைரக்ட் ஹீரோ ஆக்ட் பண்ணுறேன். இது எங்கேயோ சொல்லுவீங்க. நீ வந்து இவங்க மெட்ராஸில் உனக்கு விட்ட ஒரு மூல கரு வந்து எங்கள் முதலாளி. நான் சினிமாவில் இருக்கிறேன், அரசியல் இருக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி எம்பி ஆயிரம் பாலி உட்காருக்கேன்னா அது என் அழைச்சி விட்டது வந்து அம்பலாத ஐயா தான் எங்கள் முதலாளி. அந்த முதலாளி பையன் வந்து மாலை போடுவார். எனக்கு இதை விட கௌரவ வாழ்க்கையில் ஒன்று. அடடடா சார், ராஜா சார் இன்னைக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு. இசையும் தாண்டி அவருக்குன்னு ரசிகர்கள் பட்டாளம் அவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு ராஜா சார் அப்படிங்கிறது பாதி வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க சார், நீங்களே நினைச்சிட்டு இருந்தீங்க ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நான் நடிக்க போறதே கிடையாதுன்னு. ஆனா வாழ்க்கை இல்ல ஏதோ ஒரு விஷயம் மறுபடியும் ராஜா சார் அவர்களுடைய இசையில உங்களுடைய படம் அப்படிங்கும்போது அதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அதில் 23 வருஷத்துக்கு அப்புறம் கூட நிறைய படம் வந்தது. எப்படா ராஜாண்ட மறுபடியும் போக போகிறோம் வரலையே, எல்லாம் பட்ஜெட் போயிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் தோணுது மனசு. ஆனால் அவங்களே நம்மளை வந்து கொடுக்கும்போது நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் ஒரு வாரம் நினைப்பாங்களோன்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு நான் ஓகே பண்ணி டீசல் எடுத்தாச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்செப்ட் என்னென்னா ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணி இது ராமராஜன் இளையராஜானும் சேர்ந்து அது ஒரு சென்டிமெண்ட்டாக வருமே, அவர் போடலாம்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதை என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் கேட்டுக்கிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கேன். வேண்டாம் பார்த்துக்குருவோம் சொல்லக்கூடாது, ஏன்னா இவங்க ராஜானை போட சொல்லி இவங்க நம்மளே வாங்கிட்டு போயிட்டா அதனால சரி இப்படி வெயிட் பண்ணி பார்த்துக்குருவோம். இந்த படத்தில் என்ன காரணம்னு சார், இவங்க பாட்டு ஒரு 4-5 பாட்டு சொல்லி தான் கண்டிப்பாக சொல்லிப்பேன். சார் நீங்கள் ராஜானை போட்டுருங்க, நான் உங்களை இது என்ன பண்ணுமோ பண்ணித்தான் சொல்லிப்பேன். ஆனால் பாட்டு இல்லைனால நான் ராஜானை வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு பாட்டு தான் படத்தில் அவங்க சொன்னது. பட் இருந்தாலும் அதை வந்து இவங்க வந்து கேட்டோன்னே எனக்கு அப்போ உள்ளுக்குள்ள உடனே வாங்க சார் கூட்டி போயிட்டான்னுட்டு வந்து பேசுகிறேன். டைரக்டர் சார் இப்படி சார் நம்ம என்ன பண்ணேன், ரொம்ப சூப்பர் பண்ணேன், பண்ணுறேன் வாய்ப்பு அப்படின்னா அதோட எப்போவுமே அது வருஷம் அவர் பார்ப்பேன். நான் என் விருது வேணாம் பார்ப்பேன், நான் கலைமான் பார்ப்பேன், அப்படி பார்த்தே இருந்தேன். ஏன்னா நல்லா தெரியுது சார், நம்ம ராமராஜன்னு நீங்கள் மக்கள் உச்சரிக்கிறாங்கன்னா அவருடைய டியூன் நிச்சயமாக, அவருடைய குரல், அவருடைய பாடல்கள் என்னை வளர்ச்சிக்கிட்டு இருக்கு. என்னை எத்தனை எடுத்து என்னை வச்ச பண்ண ப்ரொடியூசர் அத்தனை பேருக்கும் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் இதன் கூட அடிச்ச எல்லா நடிகர்களும் எனக்கு கடமைப்பட்டிருந்தாலும் அதை மீறி தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது இளையராஜா அமைத்து கொடுத்த பாட்டு. அவர் எல்லாருக்கும் ஒரு வகையாக போட்டிருக்காரு, யாருக்குமே ஓரஞ்சம் பண்ண மாட்டாராங்க. அது நடிகர்களாகட்டும், டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கதாநாயகி ஆகட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய பாட்டை கொடுத்தவர் ஜாம்பவான் அவர். அது மாதிரி இந்த தமிழ்நாட்டில் வந்து பிறந்து வளர்ந்து இத்தனை 1000 படத்துக்கு 1000 படங்கள் வரைக்கும் எந்த ஒரு மியூசிக் டேரக்டரும் பாடாத பாட்டுக்கள், எல்லா சுச்சுவேஷனும், நாட் ஒன்லி டைட்டில் சாங், எல்லா பாட்டுமே பிரமாதமாக பாடின எந்த மியூசிக்கும் கிடையாது. இவருக்கு மீறி போகிறவரா எம்எஸ் ஐயா தான். சிறன் ராமூர்த்தி தலைவர் காலத்தில் அதுக்கப்புறம் எம்எஸ் தனியாக வந்தாங்க, லெஜெண்டு, பெரிய லெஜெண்டு. ஆனால் அது என்ன அதிசயம்னா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானும் இந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்களே, அதான் சார் ஒருத்தருடைய மனசு சார். அவரும் ஒத்துக்க முடியாதது சொல்ல இருக்கலாம், இவரும் வேணா இருக்கலாம். ஆனால் அதை கம்பைன் பண்ணி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும்
அண்ணன் இளையராஜா அவர்கள் பண்ணது மெல்லத்தை அந்த கதை சாங் கூட இன்னைக்கு அது ஒரு கிரேட் லாபம். அது அந்த ஹை தாட். அதை விட மனசு என்ன வேணும்? அதை விட என்ன வேணும்? நம்ம குறை சொல்லிட்டு இருக்கலாம் சார், இவ்வளோ குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நிறைவுன்றது ரொம்ப கம்மி, குறையே சொல்லலாம். இருந்தாலும் அண்ணனுடைய மியூசிக்கு என்னை வந்து நல்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எந்த படமும் கரகாட்டக்காரன் பாட்டுக்காரன் எந்த படமே ரீதி கிடைக்கும் பார்த்தது கிடையாது. என்னைக்குமே இருந்தது இல்லையா சார்? நீங்க ரீதி கிடைக்க முடியாது சார். அவர் உயிர் சார். நிச்சயமா இந்த உலகமே என்னன்னா பெத்த தாய்க்கு அப்புறம் அவருக்கு ஹார்மோனி போட்டி சார். அவர் உண்டு ஒரு வேலை உண்டு சார். அவர் யாரை பற்றி ஏன் பேசுகிறாரா? இல்லை, அவர் வேலை பார்க்குற அவர் டீம் போகிறார் சார். அதான் கேட்டேன் உங்களுக்கு. அது பாருங்க சாங் சூப்பராக இருக்கும். பாண்டாங்க படத்துலேருந்து ரீதி கிடைக்கும் சார். அவ்வளவு சந்தோஷம். அந்த ஒரு பாட்டு கிளைமாக்ஸில் வந்து அந்த சீன் நான் சொன்ன சீனை எடுத்து அது எப்படின்னு நினைக்க தெரியல. யூனிட்டோம் டப்பிங்கில் பார்த்துட்டேன் சார். எப்படி சார் அது என்னென்னா, ஆனால் கரெக்டாக பாருங்கள் அந்த இசைஞானி இளையராஜான்னு நீங்கள் யாரை போடுறதாலும் இந்த ஃபுல்ஃபில் பார்த்து அந்த சாங் வரி துறை யாரும் பண்ண முடியாது. இந்த படத்தில் பாருங்கள் அது நிற்கும். தென்பாண்டி சீமை அந்த ஒன்று உணர்ச்சிக்கல அது மாதிரி ஒரு சாங்கு. மலையாள மியூசிக் சார் சரத்துன்னு சரியான சரத்தில் சரியான சரக்க வார்த்தை டிஎம்எஸ் மாதிரி அப்படியே ஒவ்வொரு எழுத்தும் பாடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அடுத்த படத்தில் இப்படி ஒரு பாட்டை பாட வச்சுருவாங்க. அடுத்த படம் ராஜா மியூசிக் கேட்பேன். ஏன்னப்பா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ட்ரெயிலுக்கு மியூசிக் கூப்பிட போனோம் இதுக்கு ஆடியோ வச்சுருக்கு. ஏய் என்ன நம்ம 2 பேருக்கு எந்த பாட்டை கேட்பேன் ஆடியோ சரி பாட்டே இல்லாமல் படம் கொடுத்து போட்டு ஆடியோ வச்சு கூப்பிட்றேன். 6 பாட்டோட தான் அருமையாக போட்டு தரேன். அது இல்லை ஆடியோ வர்றேன். அப்போ வரேன். ஆனால் 6 8ஓட வரேன். அடுத்த படத்துக்கு 8 படம் ஏதோ வரேன். ஏன்னா 8 பாட்டு போட்டாலும் எனக்கு ஹிட்டு. இங்கே ஒரு பாட்டுக்காரன் காவக்காரன் கரகாட்டக்காரன் எல்லா பாட்டுமே ஹிட்டு. அதனால் அவர் வந்து எதோ நினைக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு இதை அமைச்சு கொடுப்போம். இவன் ஏன் பாட்டெலாம் வர்றான் அவருக்கு தெரியுது சார். அதாவது என்னன்னா இந்த காம்பினேஷன் வந்தால் பாட்டு ஹிட் ஆகும், அது ஜனங்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்ன்றது தெரிஞ்சதை கேட்குறாரு. அதனால் எந்த நடிகருக்கும் எந்த டைரக்டருக்கும் குறை வைக்கல. எல்லாமே அருமையாக போட்டிருக்காரு. அவர் பாடின அத்தனை பாட்டும் அவர் குரல். அது அவர் குரல் என்ன வித்த இருக்கு, விரல் என்ன வித்த இருக்கு. காடு. உங்களுடைய சந்திப்பு இளையராஜா அவர்களோட இருக்கும்போது அதனுடைய பேச்சு என்னவா இருக்கும் சார்? அரசியல் பத்தியா, ஆன்மீகத்தை பத்தியா, இல்லைன்னா இசையை பத்தியா, இல்லை உங்களுடைய பர்சனல் டாக்ஸா இருக்குமா? என்னவா சார் இருக்கும்? சார் நான் பக்காவாக போவோம் சார். கோயிலுக்கு போன என்ன பண்ணுறோம், சாமியோட பேசுகிறோமா இல்லை, கும்பிட்டுவோம், பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு நல்லா சாமி வர கொடுக்கும். நோ கான்வர்சேஷன், பேச மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருந்த ஆப்போலோ ஹாஸ்பிட்டலில் அப்போ நான் போய் உள்ள ரூமில் பார்த்தேன். அதை உட்காந்தேன். ஏதோ முடியும் சொன்னாங்க. என்னென்ன உடம்பு பரவாயில்ல, எனக்கு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு சம்திங் சின்னது அந்த பெருசில் ஏதோ ஒரு உடம்புல அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அப்புறம் பார்த்து சரி அப்படின்னு. இப்போ நான் அப்போ மீட்டிங் நிறைய பேசிட்டு காலகட்டம். அதுதான் வந்து உதாரணமாக அந்த கரகாட்டக்காரில் எல்லாம் பாட சொல்லுவாங்க. மாங்குயிலில் போய் நான் மாங்குயிலில் போய் பாடிட்டு அப்படியே அதை ஓட்டு கேட்குற மாதிரி மாற்றி பாடு அதே டீனில் பாடுவேன். இதெல்லாம் பாடும்போது அந்த ஏடிபிகே பாவோட அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்கும்போது அதை மனசில் வச்சு நிறையா படங்கள் இப்போ சொல்லுவாங்கள்ல லேடிஸ்லாம், அண்ணே இங்கே வேணால் அவங்க பாடத்தானே, நான் ராத்திரி அரசாங்க பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, இந்த குட்டியான லாரி டிரைவர், ஆட்டோ கூட்டி எல்லாம் அவங்க படத்தான் போடுறாங்க அப்படிங்களா. ஆஹா பரவாயில்லப்பா, படங்கள் வந்து இவ்வளோ பண்ணி கொடுத்தா பாட்டு வாழ வச்சுருக்குன்னு அவர் கையை பார்த்து சொன்னேன். அண்ணே இது கை இல்லை என் வாழ்க்கை. அருமையான அது எனக்கு தான் இருக்கு. ஏன் நான் ஒத்துக்கிறேன் சார். எனக்கு வந்து அவர் தான் அவர் படத்தை மெயின். என்ன இருக்கு இப்போது அண்ணன் ராஜான்னு வந்து உருவாக்குனது யார்? பஞ்சன்னு. பஞ்சு அருணாச்சலம் அவர்களை வந்து இன்றைக்கும் அவர் தெய்வம் மதிக்க முடியும். பஞ்சு அருணாச்சலம் பையன் சுப்புவுக்கு யார் அண்ணனா அறிமுகப்படுத்த பஞ்சு அருணாச்சலம் பையன் இருக்கார் சுப்பு. அது சுப்புவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அவங்க எனக்கு தெரியும். அது அண்ணனாகட்டும் அமரனாகட்டும் அந்தளவுக்கு ஒரு விசுவாசம் சார். நான் 100% அந்த விசுவாசம் மறக்கவே மாட்டேன். யாருடைய வளர்ந்ததுக்கு யார் காரணமோ அவரை மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையை பற்றி பிரச்சனை இல்லை, வரும் போகும், இது வந்தாலும் எதுவும் ஸ்டாண்டு கிடையாது, நிரந்தரம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திரைப்படமாகட்டும் இதாகட்டும் ஒருவருடைய இடத்தை இன்னொருவர் நிரப்ப முடியாது. அவங்களுக்கு உண்டது அவங்க கிடைக்கும். ராமராஜன் அப்படிங்கிற இந்த ஒரு பெயர் தமிழ் சினிமால ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடையாளத்தை நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு வெகுஜன மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய பல படங்கள்ல பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அந்த படத்துல வந்து அவருடைய பாட்டு இருக்கும், அவருடைய அந்த பாட்டுக்கு அவருடைய டான்ஸ்க்கு அவருடைய ஷர்ட்ஸ் இருக்கும், ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, காமெடியன்ஸ் இருப்பாங்க. அப்படி ஆனா சாமரின் முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை தான் இருக்கும். முதல் முறையா 45 வருஷத்துல இல்லாத ஒரு ராமராஜன் அவர்களுடைய லுக்கை பாக்குறோம். அவருடைய அந்த இப்ப போட்டிருக்க மாதிரியான ஒரு நல்ல ஷர்ட்லாம் இல்லாம கொஞ்சம் ஒரு சாமானியர்களுடைய உடைகள்ல பாக்குறோம். இந்த மாற்றத்துக்குலாம் காரணம் என்ன சார்? இந்த ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இதைதான் இயக்குனர் கேட்கிறாரு, இதை நம்ம பண்ணுவோம், நம்ம நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், இயக்கியிருக்கோம், பட் அவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு நம்பி போனதுக்கான காரணம் என்ன சார்?
இல்லை அது அந்த கேரக்டராக நான் இருந்துட்டேன், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு கேரக்டர் சொல்லிட்டா அதே மாதிரி ஆயிடுவேன். அப்படி அந்த இதில் வந்து அப்படியே அடங்கிடுவேன். இப்போ டாம் டும் வெட்டுற மாதிரினா அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு வர மாதிரி வரும். இப்போ இந்த கேரக்டரேஷன் ஃபவுண்டேஷன் என்ன அழுத்தத்தில் வருன்றது படத்தை புரியும் எனக்கு. அதனால் அதுலேயே நான் வந்தால் ஓவர் ஆக்டிவ் பண்ணேன். எப்போ நான் அந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி நடித்த மாதிரி இருக்கும், நடிக்க மாட்டேன். டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் பேசுவேன். ஏதோ அப்படி சுவாங்க எதுவோ அப்படியே போயிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னப்படம் ஏற்றறக்க டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுவேன். நம்ம அசண்டதுனால அதை வந்து அந்த ஏற்ற தெரியும். டப்பிங்கில் டைலாக் நிறைய சொல்லியிருக்கேன் நான் லாங்குவேஜில். அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு 2-3 போக அப்புறம் அவரும் பிக்கப் பண்ணிட்டார். பெரிய சந்தோஷம் தான் உண்மையிலே. நிச்சயமா சார், நீ இந்த நினைவுகள் எல்லாம் சொல்லும் போது தான் எங்களுக்கு சாமானியன் மறுபடியும் வராரு. இப்படிப்பட்ட நினைவுகளை இன்னுமே நான் சொல்றேன் சார், நாம பேசின மாதிரி தான். இப்போ எத்தனையோ படங்கள் வருது போது, அதோட சீன்ஸோ ஸ்டோரியோ நமக்கு நினைவுகள் இருக்கிறது இல்லை. கரகாட்டனோட கதை என்னன்னா இன்னுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. நிச்சயமா சாமானியன் மறுபடியும் வெள்ளித்திரையில வெள்ளி விழா நாயகனுக்காக கொண்டாடக்கூடிய படமா இருக்கணும். மறுபடியும் சாமானியனுடைய வெற்றியை தொடர்ந்து நீங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், நிறைய படங்கள் நீங்க இயக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.